ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரியா? அதாவது நேற்று நம்ம வந்து இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பிரீமியம் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு இண்டெக்ஸ் லெவல்ஸ் கூட மாறும், ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து மாறாது. ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன செய்வோம், ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம கொடுக்குற, அதாவது இந்த நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உள்ள ப்ளஸ் பாயிண்ட் வந்து அதான், நமக்கு வந்து இந்த நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு இப்போ 26,050 அப்படின்னா 26,050ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம என்ன செய்யலாங்க, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த லெவல்ஸோட ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். டெய்லி வந்து அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம என்ன செய்யலாங்க, அதை வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, அது எப்படி ப்ரோ நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அதையும் வந்து நம்ம என்ன செய்யலாங்க, தெளிவாக வந்து இன்னைக்கு வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம அதே மாதிரி இண்டெக்ஸ் லைன் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதையும் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட்டு. நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ 26,050 பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,075 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,166 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,219 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,959 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,896 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். நம்ம வந்து 26,050 பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். சரியா? நம்ம நேற்று வந்து பார்க்கும்போது 26,050 ஏடிஎம் ஸ்டேக் ஆனாங்க, 26,100 வந்து ஏடிஎம் ஸ்டேக் ஆனாங்க. சரியா? க்ளோசிங் நான் சொல்றேன், க்ளோசிங் ஏடிஎம் வந்து 26,050 நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தாங்க. சேம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, 26,100லயும் நம்மளுக்கு வந்து கம்மியா இருந்தாங்க. ஸோ நம்ம ரெண்டுல எது வேணாலும் எடுத்துருக்கலாம். நம்ம வந்து 26,050 நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு பெரிய மாற்றங்கள் வந்து இருக்காது, கொஞ்சம் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து 26,050 நம்ம வந்து எடுத்திருந்தோம். நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸ் தான். ஓகேங்களா? அது நம்ம வந்து கரெக்டாக எடுத்திருந்தோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 26,000 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஃபிளாட் ஓப்பன். சரிங்களா? ஃபிளாட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓப்பன் பிலோ வந்து மார்க்கெட் வந்து நிலை பெறல. ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து நிலை பெறல. ஓப்பன் அபோவ் தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு 26,050. ஸோ அந்த 26,050 நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. நம்மளுக்கு மேலே போனதுமே நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சடனாக ஒரு ரெண்டாவது ஒரு ஃபால் வந்து வந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ஃபால் வந்தாலுமே நம்மளுக்கு ஓப்பன் பிலோ, சரிங்களா, ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து வரல. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம கவனிக்கணும். ஸோ ஓப்பன் பிலோ மார்க்கெட் வராது. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அகைன் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் கொடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, R1 அண்ட் R2 பக்கத்தில் வர என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ மூமெண்டம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும், நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம் வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மூவ்மெண்டம். அகைன் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வேஸ்ல தான் போயிட்டு என்ன பண்ணாங்க, மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சரையும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஸோ சிந்தடிக் ஃபியூச்சரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிந்தடிக் ஃபியூச்சர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர். சரிங்களா? மந்த்லி ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி இது வந்து வீக்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ வீக்லி ஃபியூச்சர் வந்து நமக்கு இதில் வந்து கிடைக்காது, இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது தான். சரிங்களா? ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா 26,060 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க சிந்தடிக் ஃபியூச்சர். ஸோ இதில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கிரீன் கலர் லைன் இருக்குதுங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் லைனில் தான் இருக்கிறாங்க. சப்போர்ட் லைனுக்கு கீழே வந்து என்ன செய்யல, இவங்க வந்து வரல. சரிங்களா? அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே இவங்க வந்து வரல. ஸோ சப்போர்ட் லைன்லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து R1 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ R1லேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யல, சப்போர்ட் கீழே வந்து நிலைப்படல. அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து என்ன செய்யறாங்க, R1க்கு மேல போறாங்க. இது R2. சரிங்களா? இது R2 வரதான் என்ன செஞ்சிருக்காங்க, சிந்தடிக் ஃபியூச்சர் போயிருக்காங்க. R2க்கு மேல வந்து நிலை பெறல, அவங்க போகல. சரிங்களா? R2 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து போயிருக்காங்க. சரியா? ஸோ R2ல இருந்து அகைன் நம்மளுக்கு R1, அகைன் நம்மளுக்கு R2 வர என்ன செய்யறாங்க, சிந்தடிக் ஃபியூச்சர்ன்றது போறாங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம பிரீமியத்தை வந்து பார்க்கலாம். பிரீமியத்தை நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம். சரியா? பிரீமியத்தில் நம்ம என்ன லெவல் நேற்று வந்து எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று எடுத்த லெவல் என்ன அப்படின்னா, மிட் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 103 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 161, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 180, R3 வந்து பார்த்தீங்கன்னா 241 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,050. சரிங்களா? 26,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருந்தோம் காலன் புட். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும் பொழுது, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல். சரிங்களா? காலையில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 129 அண்ட் 80. சரிங்களா? இந்த ரெண்டு லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே,
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன், இந்த கிரீன் அண்ட் ரெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன். சரிங்களா? இந்த 2 ஸ்ட்ரைக்குமே வந்து நம்மளுக்கு 26,050 கால் ஆப்ஷன், 26,050 புட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவலுக்கு உள்ளதான் வந்து செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல யார் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து கால் ஆப்ஷன் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேல வந்தா தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கான கால் ஆப்ஷன் தான் வந்து என்ன செய்றாங்க, மிட் லெவலுக்கு வந்து மேல இருக்கிறாங்க. அது நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கும்பொழுது நம்ம இந்த மாரி பார்க்கணும். சரிங்களா? நான் அதனால தான் இந்த மாரி ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே இது நீங்க வேற வேற ஸ்ட்ரைக் எடுக்கும்பொழுது அது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்ப தெளிவா வந்து சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்து மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. அதே மாரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழ இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த 80 அப்படின்ற லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்ப அத எப்ப பிரேக் பண்றாங்க? இவங்க எப்ப அத பிரேக் பண்றாங்க? ஸோ அப்ப இவங்க மிட் லெவலுக்கு மேல இருக்கும்பொழுது, அவங்களுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 129. ஸோ அந்த 129 அவங்க பிரேக் பண்ணா தான் நமக்கு மேல போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க 129 மேல பிரேக் பண்ணி, இவங்களும் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த 80 லெவல வந்து கீழ வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். சேம் டைம் நம்மளுக்கு அந்த மாரி நடக்கும்பொழுது, மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து மேல வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து 129 அப்படின்றதுல எடுக்கிறாங்க. எடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா R1 வரைக்கும் போறாங்க. சரிங்களா? R1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க போறாங்க. ஸோ R1ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வராங்க. அதாவது நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கிடைக்குது. ரிவர்சல் எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா மிட் லெவல் வரைக்கும் வராங்க. சரிங்களா? அதே மாரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 80 அப்படின்ற லெவல பிரேக் பண்ணி கீழ வராங்க. ஸோ ஒரே கேண்டில்லே வந்து 2 இதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த S1 சரிங்களா? S1 நம்மளுக்கு 61. ஸோ இந்த 61யும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. சரிங்களா? அத க்ளோஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து S2 வரைக்கும் வராங்க. S2ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இவங்களும் மிட் லெவல் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு 2 பேரும் மீட்டிங் வந்து நடக்குதுங்க. ஸோ மீட் நடந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு டாமினேட் வந்து அவங்களால பண்ண முடியல புட் ஆப்ஷன். ஸோ அகைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மிட் லெவல்ல இருந்து ரிவர்ஸ்ல வந்து கால் ஆப்ஷன் தான் என்ன செய்றாங்க, மேல வந்து போறாங்க. அகைன் நம்மளுக்கு R1. ஸோ R1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க, R2 வரைக்கும் போறாங்க. R2 நம்மளுக்கு என்ன செய்யல, பிரேக் பண்ண முடியல. அதுக்கு மேல வந்து நிலை பெறல. அதுக்கு அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு R1க்கு கீழ வரல. R1க்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் வந்து குடுத்துருக்காங்க இன்னைக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்ல வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு 26,050 பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வேற ஸ்ட்ரைக் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அத மாத்தி மாத்தி பார்க்கலாம் இப்ப. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து நான் இப்ப வந்து புட் ஆப்ஷன்றத நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப 26,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதே இது நம்மளுக்கு ஒரு 26,000 வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம 26,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுக்கலாம். ஸோ இப்ப 26,100 நம்ம எடுக்கும் பொழுது, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்க்கு இருந்தாங்க. அதாவது யார் அப்படின்னா 26,050 வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, மிட் பாயிண்ட்ல வந்து இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் மிட் பாயிண்ட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட்ல தான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட் கடந்தா தான் அவங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து ஆக முடியும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் மேக்ஸிமம் வந்து எடுக்கிறோம். ஸோ நீங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்னாலும் இதுல வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஸ்ட்ரைக் எடுக்காம வேற ஸ்ட்ரைக்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கூட என்ன செஞ்சுக்கலாம், நீங்க இந்த லெவல்ஸ் வச்சு பார்த்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆள் வந்து அதாவது ஒரு ப்ரோ வந்து என்ட்ட வந்து இந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. அதான் நான் இப்ப வந்து ஒரு வேற ஸ்ட்ரைக்ல வந்து நான் இந்த லெவல வச்சு நான் வேற ஸ்ட்ரைக்ல வந்து எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 சாரி ஒரு ரூ. 150க்கு மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்ல தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்குள்ள லெவல்ஸ் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ அந்த மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா 240 அப்படின்ற லெவல் வரைக்கும் குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நீங்க வந்து அப்ப 150 அப்படின்னா நீங்க அந்த லெவல்ல நீங்க அந்த ஸ்ட்ரைக்ல கூட என்ன செய்ய முடியும்? இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அததான் வந்து இதுல வந்து சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற இந்த 80 அப்படின்ற லெவல்ல வந்து என்ன செய்றாங்க, இவங்க இருக்கிறாங்க. ஸோ அங்க இருந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அங்க இருந்து நம்மளுக்கு மேல போறாங்க. இங்க எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, நம்ம குடுத்த இந்த 129 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு கரெக்ட்டா S1லேருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து நம்மளுக்கு இந்த 129க்கு வராங்க. அந்த 129 பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, R1 வரைக்கும் நம்மளுக்கு போறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம 26,100 பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது. சரி இதே இது நம்ம ஒரு ஐடிஎம் ஸ்டேக் எடுத்தோம் அப்படின்னா 26,000 நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? 6,000 நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த
129 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, அவங்க வந்து வரல. சரிங்களா? அப்ப அங்கே இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மேல போறாங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, R2 வரை போயிருக்காங்க. R2ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 129 வராங்க. ஸோ அந்த 129ல இருந்து அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க, R2 பிரேக் பண்ணி நம்மளுக்கு R3 வரை என்ன செய்யிருக்காங்க, போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஸ்ட்ரைக்குமே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ 950 பார்த்தா கூட அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து R1ல வந்து இருப்பாங்க. சரிங்களா? இப்போ R1க்கு மேலே போறாங்க. நம்மளுக்கு R2 வர போறாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவ்மெண்ட் வந்தது இல்லைங்களா? அவங்க R2 வர போறாங்க. R2லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, R1க்கு கீழே போல R1லேருந்து அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, R2. ஸோ R2 பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு மேலே போறாங்க. சரிங்களா? இதுக்கு மேலாம் நம்மளுக்கு லெவல் இருக்கு. அதுக்கு அதிகமான லெவல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நிறைய லெவல் எடுக்க முடியும். மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் நமக்கு இந்த லெவல்ஸே போதும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன செய்ய போறாங்க, இந்த லெவலுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரேடுன்றது பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யும், போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போனாலும் நம்மளுக்கு டீப் ஐடிஎம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுலலாம் நம்ம வந்து பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து R3 வர இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா? ஸோ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த கான்செப்டை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து பேசலாம். அதாவது நம்ம இந்த கான்செப்ட் இந்த லெவல்ஸ் இல்லை, நம்ம வந்து இந்த மீட்டிங் கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வர நியூ இருக்கு. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து பாருங்க. சரிங்களா? நியூ இருக்கு வந்து அந்த இதை வந்து நான் வந்து செய்கிறேன், லைவ் வந்து வரேன். லைவ்ல வந்து அந்த இதை ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறோம், ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம எடுக்கலாம், ஓகேங்களா, எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு வாய்ப்புகளை வந்து தேடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம், வர நியூ இயருக்கு வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன செய்யுங்க, அதை வந்து பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதை மறக்காது. சரியா? அதே போல் தான் ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஸ்டேக் எடுத்திருக்கோம் அப்படின்னா 26,400 அப்படின்றது எடுத்திருக்கோம். சரிங்களா? 26,400 அப்படின்ற ஸ்டேக் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 26,050 கால் ஆப்ஷன். ஸோ இப்போ 26,050 கால் ஆப்ஷன், 26,400 புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, ஃபைட் நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, இங்கே யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத கவனிக்கணும். இன்னும் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இவங்களை வின் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கான்செப்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம நியூ இயர் அன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம வந்து திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிருங்க மறக்காம. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.